ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவலதிகாரம் பேசலாமா? இது நம்மளோட அவலதிகாரம். உன் கடந்த கால தவறுகளை விட உன் துணிச்சலை நினைவில் கொள். சில ஆண்டுகளுக்கு முன் இருந்த அந்த பெண் அவளுக்கு தெரிந்த அறிவின் அடிப்படையில்தான் முடிவுகளை எடுத்தாள். அவளுக்கு கிடைத்த வலிமையோடு தான் எல்லாவற்றையும் எதிர்கொண்டாள். அவளிடம் இருந்த நம்பிக்கையோடு தான் முன்னே சென்றாள். காலம் மட்டுமே கற்றுத்தரக்கூடிய பாடங்களை தன்னுடைய இளைய வயதிலேயே தெரிந்திருக்க வேண்டும் என்று அவளால் எதிர்பார்க்க முடியாது. அவள் செய்த தவறுகளை விட அவள் கடந்து வந்த பாதையை நினைத்துப்பார். அந்த காலத்து அவளுக்கு நன்றியுடன் இரு. ஏனெனில் அவளால் முடிந்த சிறந்ததை செய்யவே அவள் ஒவ்வொரு நாளும் போராடினாள். அந்த போராட்டம்தான் இன்று இருக்கும் உன்னை உருவாக்கியது. ஆமாங்க, நம்ம நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்தையும் பார்த்துப்போம், எல்லாத்துக்கும் கேர் கொடுப்போம், எல்லாத்துக்கும் டைம் கொடுப்போம். அவங்க நம்மளுக்கு செஞ்ச நல்லதுக்காக ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்போம். ஆனால் நம்மளே பார்த்துக்கிறதுக்கு மறந்துடுறோங்க. நம்மளை பார்த்துப்போமா? இந்த ஒரு நிமிஷம் நமக்காக யோசிப்போமா? இன்றைக்கி நாம் ஒரு பெஸ்ட்டு வெர்ஷனாக இருப்போம். ஆனால் இந்த பெஸ்ட்டு வெர்ஷன் ஆகிறதுக்கு நம்ம நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம், நிறையா கோத்ரூ பண்ணியிருப்போம், நிறையா கண்ணீர் விட்டுருப்போம், நிறையா அழுதுருப்போம், நிறையா டிஸ்ரெஸ்பெக்ட் வாங்கியிருப்போம். அது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நம்ம தைரியமாக சுயமரியாதையோடைய கடந்து வந்து இன்றைக்கி இருக்கிற நம்மளோட வேர்ஷனாக நம்மளை மாற்றின நமக்கு முதல்ல நம்ம தேங்க்ஸ் சொல்லணுங்க. ஒரு செகண்ட் நமக்காகவும் நின்று பொறுமையாக போவோமே. எல்லாத்துக்காகவும் நம்ம பொறுமையாக போவோமே. நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லைங்க, நம்மளோட மென்டல் ஹெல்த்தையும் சேர்த்து கவனிச்சுப்போம். அதில் எந்த தப்பும் இல்லைங்க. உன்னை கவனிப்பது சுயநலம் அல்ல, அது சுயமரியாதை. ஸோ லவ் யுவர் செல்ஃப், டேக் கேர். மீன்வைல் உங்கள் குவைட் டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு நம்மளே ஒரு டைட்டில் வைப்போமா? என்னோடய டைட்டில் உன்னை நீ நேசி, உலகம் அழகாகும். உங்களோட டைட்டில் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.